உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது. போய் என் கல்யாண பொண்ணை கூட்டிட்டு வா. அது என்னன்னா, கல்யாணம் இன்னைக்கு மட்டும் இந்த வீட்டுல நடக்கல, கண்டிப்பா இங்க நிறைய பேருக்கு கருமாதி நடக்கும். இல்ல சார், இங்க ரஞ்சனை யாருக்குமே தெரியலையே. சீக்கிரமா எந்த க்ளூவும் கிடைக்கலன்னா அங்க ரீமாவுக்கு கல்யாணம் ஆயிடும். இருந்தாலும் நான் தோல்வியை ஒத்துக்க முடியாது. சாரி, ரியலி சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க இவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இங்கதான் எங்கேயோ இருக்காரு, உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. சக்தியன் சிவனே, நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும். நீங்க எதுக்காக பொய் சொன்னீங்க? பொய் சொல்றதெல்லாம் தப்பு தானே? இல்ல செல்லம், வா வா, நம்ம இங்க இருந்து போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நில்லுங்க. நில்லுங்க, இருங்க இருங்க ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, பயப்படாதீங்க. என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. உங்களுக்கு ரஞ்சனை தெரியுமா? யாரு ரஞ்சன்? எனக்கு ரஞ்சன்ற பேர்ல யாரையும் தெரியாது. என் கையை விடுங்க ப்ளீஸ். இல்லனா நான் எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். சாரி. கண்ணா, உனக்கு இவர் தெரியும்ல? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். பொய் சொல்றது ரொம்ப தப்பு. உங்களுக்கு நான் எத்தனை முறை சொல்றது தெரியாதுன்னு? எங்களை விட்டுருங்க, நாங்க போனோம். இங்க பாரு தம்பி, நான் சொல்றது கேளு. நீ இவரை எங்கேயாவது பாத்திருக்கியா? உனக்கு இவரை தெரியுமா? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நான் எங்க அம்மா பேச்ச மட்டும் தான் கேட்பேன். நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நீங்க பேட் பாய் ஆச்சே. நீங்க பேட் பாய் தானே? நீங்க என் அப்பாவை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கல்ல? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ பேசாத, சொல்றத கேளு. என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு மட்டும் என்னுடைய கல்யாண பொண்ணு கிடைக்கல, இங்க இருக்கிற எல்லாரையுமே கொன்னுட்டு அவங்க எல்லாருக்குமே ஈம சடங்கு செஞ்சிருவேன். நீங்க டாக்டர் சிவா தானே? ஆமா. ஜிஆர்கே ஃபார்மா கம்பெனியோட முதலாளி தானே? ஜிஆர்கே ஹாஸ்பிடலோட எம்டி அந்த சிவா தானே? ஆமா. இங்க பாருங்க, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலா இவரோட பேரை நான் கேட்கல, அதனாலதான் நான் தப்பா நினைச்சிட்டேன். நீங்க ப்ளீஸ் போயிடுங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அட என்னையா இது? இந்த பொண்ணு ஏதோ சொல்லுச்சுன்னு கேட்க வந்தா கடையை விட்டுட்டு வாங்கிக்க. உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும்? என் வீட்டுக்காரரு உங்க கம்பெனில தான் வேலை செய்யறாரு. அப்படின்னா ரஞ்சன் உங்களோட புருஷனை ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவ நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? சாப்பிடுறியா? சரி வா வா. ரீமா தப்பிச்சிட்டா. ரீமா தப்பிச்சிட்டா. ரீமா தப்பிச்சிட்டா. கடவுளே, ரீமா தப்பிச்சிட்டா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. வாழ்க்கையில முறையா என் பொண்ணு இப்பதான் உருப்படியா யோசிச்சிருக்கா. ஏய், இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? கல்யாண பொண்ணு இங்க இல்லவே இல்ல. அப்போ அவங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்க புருஷன் ரஞ்சன் என் ஃபார்மா கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தா.
அவனை நாங்க வெளியில அனுப்பிட்டோம். என்ன? எப்போ? ஆனா எதுக்காக? உங்களுக்கு உங்க புருஷனை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் என்னென்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? அவனால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப எங்க இருக்கான், என்ன செய்யறான் தெரியுமா? அவன் என்ன சொன்னான்னு நீ கேட்டல்ல? இன்னைக்கு மட்டும் இங்க கல்யாணம் நடக்கலன்னா காரியம் தான் நடக்குமா? எல்லாமே முடிஞ்சு போயிடும் சக்தி. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது. ஒரு வழி இருக்கு. என்ன? கல்யாண பொண்ணு முகத்தை மறைச்சுதானே வச்சிருக்கணும். மூடின முகத்தோட மண்டபத்துல யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, என் முகத்தை மூடிக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி நான் வெளியே போறேன். கல்யாண மேடையில நான் உட்கார்றேன். இங்க பாருங்க, ஐம் வெரி சாரி. இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க ஒருத்தரை உயிருக்கு உயிரை காதலிச்சு அவன் தப்பானவன், இந்த உறவே தப்பு, எல்லாமே தப்புன்னு நினைக்கும் போது, அது உங்களுக்கு தெரியும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியுது. ஆனா இன்னைக்கு நீங்க தைரியமா நடந்துக்கலனா உங்களுக்கு நடந்த இதே அநியாயம் தான் இன்னொருத்தவங்களுக்கும் நடக்கும். இன்னொருத்தவங்க வாழ்க்கையும் நாசமா போயிடும். ப்ளீஸ் என் கூட வாங்க. ஏய், உனக்கு என்ன அறிவு இருக்கா? நான் தான் பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருந்தேன். இப்ப நீ அதே மாதிரி பேசுற? சித்தி, ரஞ்சன் மாதிரி ஏடாகுடம் பிடிச்சவனுக்கெல்லாம் ஏடாகுடமான பிளான தான் போட்டாகணும். அடியே, என்னதான் நான் உன்னை புத்திசாலின்னு சொன்னா கூட உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணலாம்னு நினைக்காத. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னை விட வாழ்க்கை அனுபவம் எனக்கு தான் அதிகமா இருக்கு, தெரியும்ல? என் கல்யாண பொண்ணு வெளியே வர போறாளா இல்ல ரத்த ஆற ஓட வைக்கணுமா? சித்தி, இப்ப நம்ம ரிஸ்க் எடுக்கலன்னா நம்ம மொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். நம்ம கிட்ட இப்ப இந்த ஒரு வழிதான் இருக்கு. இல்ல இந்த மாதிரி எல்லாம் செய்ய விட மாட்டேன். சித்தி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் சிவா இங்க வர வரைக்கும் நம்ம இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்துட்டாருன்னா அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். ஹே சக்தி, நீ எல்லாம் தெரிஞ்சுதான் செய்றியா? நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறன்னு நீ தெரிஞ்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.